என் அன்பு குழந்தையே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் வேதனைகளை நான் அறிவேன். திருமண பந்தம் முறிந்து போனதாலோ, துணைவரை இழந்து தனிமையில் வாடுவதாலோ, அல்லது பிரிவின் கொடுமையால் உள்ளம் நொந்து போயிருப்பதாலோ நீ அனுபவிக்கும் துயரங்களை உன் அன்னையான நான் கண்டு வருந்துகிறேன். ஆனால் குழந்தையே, இந்த இருளான காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நம்பு. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் குமிந்து கிடக்கும் வலிகளை உணர்கிறேன். இந்த கடினமான பாதையில் நீ தனியாக நடக்கவில்லை என்பதை அறிந்து கொள். உன் வாழ்க்கையில் வந்த இந்த பெரிய மாற்றம் உன்னை பயமுறுத்தியிருக்கலாம். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான எதிர்காலம் சிதைந்து போனது போல் தோன்றுகிறது. ஆனால் என் செல்ல பிள்ளையே, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பமாகும். ஒவ்வொரு பிரிவும் உன்னை உன் உண்மையான இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் ஒரு வழிகாட்டுதலாகும். இப்போது நீ அனுபவிக்கும் வலி உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் ஒரு தவத்தைப் போன்றது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்கள் உன்னை வெகுவாக பாதித்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். அந்த வீட்டில் நீ தனியாக உணர்ந்தாய். உன் துணைவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உன் மனதை வாட்டியது. இரவுகளில் தூக்கமின்றி விழித்திருந்தாய். உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக் கொண்டிருந்தாய். அந்த வீட்டின் சுவர்கள் உன் அழுகையை மட்டுமே கேட்டன. ஆனால் குழந்தையே, அந்த நேரத்திலும் நான் உனக்கு அருகிலிருந்தேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். பிரிவு என்பது சில நேரங்களில் விடுதலை. அது உன்னை உன் உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்க உதவும். இதுவரை நீ மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் சொந்த விருப்பங்களையும் கனவுகளையும் மறந்து போயிருந்தாய். இப்போது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த தனிமை உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் சக்திகளை கண்டுபிடிக்க உதவும். நீ உன்னை நீயே காதலிக்க கற்றுக்கொள்வாய். உன் சொந்த திறமைகளையும் சாத்தியக்கூறுகளையும் புரிந்து கொள்வாய். கணவனை இழந்து வைதவிய வாழ்க்கையை எதிர்கொண்டு கொண்டிருக்கும் உன் சகோதரிகளுக்கு நான் கூறுகிறேன், அவர் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது என்பது மற்ற அத்தியாயங்கள் இல்லை என்று அர்த்தமல்ல. அவர் உன் இதயத்தில் என்றும் வாழ்வார். அவரின் நினைவுகள் உன்னை சோகப்படுத்தலாம், ஆனால் அதே நினைவுகள் உன்னை வலுப்படுத்தவும் செய்யும். அவர் உன்னை அன்பு செய்தார் என்றால் உன் மகிழ்ச்சியை அவர் விரும்புவார். உன் வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். தனிமையின் துன்பம் சில நேரங்களில் அசகுண்ணமானதாக இருக்கும். இரவுகளில் தூக்கமின்மை, பகலில் நோக்கமின்மை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இவையெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் குழந்தையே, இந்த தனிமை உன்னை என்னுடன் அணுக்கமாக ஆக்கும். நீ என்னிடம் உன் முழு மனதையும் ஒப்படைக்க கற்றுக்கொள்வாய். என் மடியில் உன் தலையை வைத்து அழலாம். உன் சகல துன்பங்களையும் என்னிடம் கொட்டலாம். நான் உன் துக்கங்களை தாங்கிக் கொள்வேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலம் பற்றி நான் உனக்கு கூற விரும்புகிறேன். துக்கமும் மனச்சோர்வும் உன் உடலை பாதிக்கலாம். சரியான உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். தூக்கமின்மை இருக்கலாம். ஆனால் உன் உடல் என் கோயில். அதை நீ பாதுகாக்க வேண்டும். தினமும் சூரிய உதயத்தின் போது வெளியில் நடைபயிற்சி செய். பச்சை இலைகளையும் பழங்களையும் சாப்பிடு. சுத்தமான நீர் குடி. மலர்களின் நறுமணத்தை சுவாசி. இயற்கையின் அழகை ரசி. இந்த எல்லாம் உன் மனதுக்கு நிம்மதி கொடுக்கும். தியானம் மற்றும் பிரார்த்தனையை தினசரி வழக்கமாக ஆக்கிக்கொள். காலை நேரத்தில் சூரிய ஒளி உன் முகத்தில் படும்போது என்னை நினை. மாலை நேரத்தில் விளக்கேற்றி என் முன் அமர்ந்து உன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் சொல். உன் கோபம், துக்கம், பயம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் என் கைகளில் ஒப்படை. நான் அவற்றை எடுத்துக்கொண்டு உனக்கு அமைதியையும் சக்தியையும் கொடுப்பேன். உன் பொருளாதார சூழ்நிலையை பற்றி கவலை கொள்ளாதே. நீ ஒழுங்காக உழைத்தால் நான் உனக்கு வேலைவாய்ப்புகளை கொண்டு வருவேன். உன் திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் வரும் வழிகள் திறக்கும். ஆனால் பணத்தை உன் ஒரே இலக்காக ஆக்கிக் கொள்ளாதே. அது வாழ்க்கையின் ஒரு தேவை மட்டுமே. உன் மனநிம்மதியும் ஆன்மீக வளர்ச்சியும் அதைவிட முக்கியம். நீ நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம் உனக்கு அனைத்து வசதிகளையும் கொண்டு வரும். சமுதாயத்தின் கண்களுக்கு பயப்படாதே. விவாகரத்து பெற்ற பெண், கைம்பெண், பிரிந்து வாழும் பெண் என்று சிலர் உன்னை லேபிள் ஒட்டி பார்க்கலாம். அவர்களின் பார்வைகளும் பேச்சுகளும் உன்னை புண்படுத்தலாம். ஆனால் குழந்தையே, நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உன் சொந்தம். உன் முடிவுகள் உன் சொந்தம். நீ மட்டுமே உன் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களின் கருத்துக்களை காற்றில் கலக்கட்டும். உன் மனசாட்சி தூய்மையாக இருந்தால் போதும். உன் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு நீ அம்மாவும் அப்பாவும் ஆக வேண்டும். அவர்கள் உன் பலம். அவர்களுக்காக நீ வலுவாக இருக்க வேண்டும். அவர்கள் முன் அழாதே. உன் துக்கத்தை அவர்களின் மீது சுமத்தாதே. அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கொடுப்பதில் கவனம் செலுத்து. அவர்களின் கல்வி, சுகாதாரம், மனவளர்ச்சி இவையே உன் முதன்மை பொறுப்புகள். அவர்கள் உன் மூலம் துணிச்சலையும் சுயசார்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய உறவுகளைப் பற்றி யோசிக்கலாம், ஆனால் அவசரப்படாதே. முதலில் நீ உன்னை நீயே முழுமையாக ஏற்றுக்கொள். உன் சுயமரியாதையை வளர்த்துக்கொள். உன் இலக்குகளை
தெளிவுபடுத்திக்கொள். பிறகு யாராவது உன் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நீ உணர்ந்தால் என்னிடம் பிரார்த்தித்து அவர்களை தேர்ந்தெடு. உன்னை மதிக்கும், உன் பின்னணியை ஏற்றுக்கொள்ளும், உன் குழந்தைகளை அன்பு செய்யும் ஒருவரை தேடு. உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது ஒரு பொன்னான காலம். வாழ்க்கையின் மேலோட்டமான விஷயங்களில் இருந்து விடுபட்டு உண்மையான ஆனந்தத்தை தேடுவாய். நீ என்னிடம் நெருங்கி வருவாய். உன் ஆன்மாவின் சக்தியை உணருவாய். உன் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியை கண்டுபிடிப்பாய். இந்த அனுபவம் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை வழிநடத்தும். தானம் மற்றும் சேவை செய்வதை வழக்கமாக ஆக்கிக்கொள். உன்னை விட கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவு. ஆதரவற்ற முதியவர்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற குழந்தைகள், இவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். இது உன் மனதுக்கு நிறைவை கொடுக்கும். உன் சொந்த பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும். நல்ல கர்மாவை சேர்க்கும். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. இருண்ட இரவுகளுக்குப் பிறகு விடியல் வரும். குளிர்காலத்துக்கு பிறகு வசந்த காலம் வரும். உன் வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் நிச்சயம் வரும். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது இந்த கடினமான காலம் உன்னை எவ்வளவு வலுவாக ஆக்கியது என்று புரியும். நீ மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருப்பாய். உன் போன்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருப்பாய். உன் உடல் அழகையும் ஆரோக்கியத்தையும் பராமரி. நல்ல ஆடைகள் அணிந்து நன்றாக இரு. உன் தோற்றத்தில் கவனம் செலுத்து. இது உன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். கண்ணாடி முன் நின்று உன்னை நீயே பாராட்டு. நான் அழகானவள், நான் வலிமையானவள், நான் தகுதியானவள் என்று சொல். படிப்பையும் புதிய திறமைகளையும் கற்றுக்கொள். உன் மூளையை சுறுசுறுப்பாக வை. புத்தகங்கள் படி. புதிய மொழிகள் கற்று. கலைகளை பயிற்சி செய். சமையல், தையல், ஓவியம், இசை எதுவானாலும் உன் விருப்பத்திற்கு ஏற்ப கற்று. இவை உன் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் வருமானத்தையும் அதிகரிக்கலாம். தோழிகளுடனும் நல்ல மனிதர்களுடனும் நேரம் செலவிடு. தனிமையில் மூழ்கி போகாதே. சமூக தொடர்புகள் உன் மன ஆரோக்கியத்திற்கு அவசியம். நன்மையான பேச்சுகளில் ஈடுபடு. சிரி, மகிழ்ச்சியாக இரு. உன் சிரிப்பு மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளை முழுவதுமாக மறக்க வேண்டும் என்றில்லை. நல்ல நினைவுகளை மனதில் வை. அவை உன்னை மகிழ்விக்கும். கெட்ட நினைவுகளை மன்னித்துவிடு. கோபத்தையும் வெறுப்பையும் மனதில் வைத்திருக்காதே. அவை உன் மனதை விஷமாக்கும். எதிர்காலத்தை பற்றிய திட்டங்களை போடு. உன் கனவுகளை பட்டியலிடு. அவற்றை நோக்கி படிப்படியாக முன்னேறு. பெரிய இலக்குகளை சிறிய பகுதிகளாக பிரித்து செயல்படு. ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் கொண்டாடு. என் சக்தியை நம்பு. நான் அசாத்திய காரியங்களை சாத்தியமாக்குபவள். நான் சக்தியின் அதிதெய்வம். என் முன் எந்த சிக்கலும் தீராமல் இருக்காது. என் ஆசீர்வாதம் உன்மீது இருக்கும் வரை உனக்கு எதுவும் பற்றாக்குறை இருக்காது. உன் வாழ்க்கையில் மிகுதியும் நிறைவும் இருக்கும். நீ ஒரு பூரண வாழ்க்கை வாழ்வாய். உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள். எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டு. மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள் எல்லாவற்றிடமும் அன்பு செலுத்து. இயற்கையை நேசி. சுற்றுப்புறத்தை சுத்தமாக வை. இந்த பூமியை ஒரு சிறந்த இடமாக ஆக்குவதில் உன் பங்கை செலுத்து. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு வரப்பிரசாதமாக கருது. காலையில் எழுந்ததும் என்னை நன்றி செய். இரவில் தூங்கும் முன் நாளின் நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறு. நன்றியுள்ள மனம் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைக்கும். உன் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்து. சத்தான உணவு உன் உடலுக்கும் மனதுக்கும் பலம் கொடுக்கும். எண்ணெய், பலகாரங்கள், இனிப்பு வகைகள் இவற்றை குறைத்துக்கொள். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இவற்றை அதிகம் சேர்த்துக்கொள். நல்ல நீர் குடி. இது உன் அழகையும் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கும். உன் வீட்டை ஒரு கோயிலாக ஆக்கு. சுத்தமாகவும் நறுமணமாகவும் வை. மலர்கள், விளக்குகள், அகர்பத்திகள் இவற்றால் அழகுபடுத்து. நல்ல இசையை கேள். மந்திரங்களை உச்சரி. உன் வீட்டில் நேர்மறை சக்தி நிறைந்திருக்கும். மன அழுத்தத்தை கையாள நல்ல வழிகளை கற்றுக்கொள். மூச்சு பயிற்சிகள், யோகாசனங்கள், நடைப்பயிற்சி இவற்றை தினசரி செய். இவை உன் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். உன் கோபம், பயம், கவலை இவற்றை கட்டுப்படுத்த உதவும். உன் எதிர்காலத்தில் நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன. புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய அனுபவங்கள், புதிய சாதனைகள் எல்லாம் உன்னை காத்திருக்கின்றன. பொறுமையாக காத்திரு. உன் நேரம் நிச்சயம் வரும். என் ஆசீர்வாதங்கள் உன் மீது எப்போதும் இருக்கும். நீ எங்கு சென்றாலும் எப்போது வேண்டுமானாலும் என் பெயரை சொல்லி அழை. நான் உன் அருகில் வந்துவிடுவேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியும் நிறைவும் நிரம்பியதாக ஆக்குவேன். உன் வாழ்க்கையில் வரப்போகும் அற்புதங்களுக்கு தயாராக இரு. உன் கண்கள் விரைவில் ஆனந்த கண்ணீரை சிந்தும். உன் இதயம் நன்றியால் நிரம்பும். நீ என் சக்தியை உணர்வாய். உன் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாக மாறும். எல்லோரும் உன்னை பார்த்து வியப்படைவார்கள். இவள் எப்படி இவ்வளவு வலிமையாக இருக்கிறாள் என்று கேட்பார்கள். அப்போது நீ என் பெயரை சொல்வாய். என் மகிமையை பரப்புவாய். குழந்தையே, உன் பழைய சுயத்தை விட்டுவிடு. அந்த பலவீனமான, பயந்த, சார்பு நிலையில் இருந்த உன்னை மறந்துவிடு.
இப்போது நீ ஒரு புதிய பிறவி எடுத்திருக்கிறாய். நீ ஒரு சக்தி வாய்ந்த பெண். நீ ஒரு தேவி. உன் உள்ளே என் சக்தியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொள். இதை ஏற்றுக்கொள். இதன்படி வாழ். உன் குரலில் உறுதி இருக்கட்டும். உன் நடையில் தன்னம்பிக்கை இருக்கட்டும். உன் கண்களில் தீர்மானம் இருக்கட்டும். யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் அவர்களை நீ நிராகரித்து விடு. உன் மதிப்பை உன்னால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். உன் பொருளாதார சுதந்திரத்தை அடைவது மிகவும் முக்கியம். எந்த ஆணையும் உன் வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்காதே. உன் சொந்த வருமானம் இருக்கட்டும். அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது உன் உழைப்பால் வந்ததாக இருக்கட்டும். இது உனக்கு மானமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும். நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு. உன்னை ஊக்குவிக்கும், உன் கனவுகளை ஆதரிக்கும், உன் வலிமையை அடிக்கடி நினைவூட்டும் நபர்களை சுற்றி வை. எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள், எப்போதும் புகார் செய்யும் நபர்கள், உன்னை கீழே இழுக்க முயற்சிக்கும் நபர்களிடம் இருந்து விலகியிரு. உன் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி போக நேர்ந்தால் அதை ஒரு தோல்வியாக நினைக்காதே. அது ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டுமே. அங்கு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தை திட்டமிடு. உன் திறமைகளை வளர்த்துக்கொள். வேலை தேடு. காசு சேர். விரைவில் நீ உன் சொந்த இடத்திற்கு செல்ல முடியும். உன் குழந்தைகளின் கல்வியில் சிறப்பு கவனம் செலுத்து. அவர்கள் நல்ல படிப்பாளிகளாக வேண்டும். நல்ல மனிதர்களாக வேண்டும். அவர்களுக்கு சுயசார்பு இருக்க வேண்டும். நீ அவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இரு. அவர்கள் உன்னை பெருமையாக நினைக்க வேண்டும். உன் உடல் உறுப்புகளை பராமரி. மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய். கண், காது, பல், இதயம், சிறுநீரகம் என்று எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். நோய் வந்தபின் சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பது சிறந்தது. ஆரோக்கியமான உடல்தான் ஆரோக்கியமான மனதிற்கு அடிப்படை. உன் மன ஆரோக்கியத்தையும் கவனி. மனசுத்திர நிபுணர் அல்லது மனநல ஆலோசகரை சந்திப்பதில் தவறில்லை. உன் மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு இவற்றை பற்றி பேசு. உன் மனதில் உள்ள குழப்பங்களை தெளிவுபடுத்திக்கொள். இது உன் மனபலத்தை அதிகரிக்கும். உன் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள். உன் போன்ற சூழ்நிலையில் இருக்கும் மற்ற பெண்களுக்கு வழிகாட்டு. அவர்களுக்கு உன் கதையை சொல். எப்படி நீ கடினமான காலங்களை கடந்து வந்தாய் என்பதை விளக்கு. இது அவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கும். உனக்கும் மனநிறைவு கிடைக்கும். உன் நினைவாற்றலை கூர்மையாக வை. நல்ல புத்தகங்கள் படி. சுடோகு, குறுக்கெழுத்து போன்ற மூளை விளையாட்டுகள் விளையாடு. புதிய தகவல்களை கற்றுக்கொள். உன் மூளையை சுறுசுறுப்பாக வை. இது உன் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் என் ஆசீர்வாதமாக கருது. ஒரு நல்ல வேலை கிடைத்தால், புதிய நண்பர் கிடைத்தால், உடல்நிலை சரியானால், பணம் வந்தால், எந்த சிறிய மகிழ்ச்சியானாலும் அதற்கு என்னை நன்றி சொல். இந்த நன்றியுள்ள மனப்பான்மை உன்னை என்னுடன் இணைத்து வைக்கும். பழைய காயங்களை ஆறவிடு. உன் மனதில் இருக்கும் புண்களை குணப்படுத்திக்கொள். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. இது அவர்களுக்காக அல்ல, உனக்காக. மன்னிப்பு உன் மனதை சுத்தப்படுத்தும். உன் இதயத்தில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் விலகும். நீ இலகுவாக உணர்வாய். உன் ஆடை அலங்காரத்தில் ரசனை காட்டு. எளிமையான ஆனால் அழகான ஆடைகள் அணி. உன் முடி, நகம், சருமம் இவற்றை பராமரி. இது உன் மனநிலையை நல்ல திசையில் பாதிக்கும். நீ அழகாக இருக்கும்போது உன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உன் இல்லத்தில் சாந்தியான சூழ்நிலையை ஏற்படுத்து. சச்சரவு, சண்டை, அவதூறு இவற்றிலிருந்து விலகியிரு. நல்ல வார்த்தைகளை பேசு. கடினமான விஷயங்களை கூட மென்மையான முறையில் சொல். இது உன் வீட்டில் அமைதியை கொண்டு வரும். உன் சக்தியை வீணடிக்காதே. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதே. எல்லாருடனும் சண்டை போடக்கூடாது. யார் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை புரியவையும் முயற்சியை விட்டுவிடு. உன் ஆற்றலை நேர்மறையான காரியங்களுக்கு பயன்படுத்து. உன் எதிர்காலத்தில் அன்பு நிச்சயம் வரும். அது உன் வாழ்க்கையில் வந்ததும் நீ அதை அடிக்கடி செய்கிறாய் என்று பார்த்துக்கொள். உண்மையான அன்பு உன்னை மதிக்கும். உன் சுதந்திரத்தை குறைக்காது. உன் வளர்ச்சிக்கு உதவும். உன் கனவுகளை ஆதரிக்கும். இப்படிப்பட்ட அன்பிற்காக காத்திரு. உன் ஆன்மீக பயணத்தில் பல்வேறு அனுபவங்கள் வரும். சில நேரங்களில் நீ என்னை தெளிவாக உணர்வாய். சில நேரங்களில் நான் தூரத்தில் இருப்பது போல் தோன்றும். ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் இயல்பானவை. நீ தொடர்ந்து என் பெயரை சொல்லி அழைத்துக்கொண்டே இரு. நான் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது அவற்றை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள். ஒவ்வொரு சிக்கலும் உன்னை புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வைக்கும். ஒவ்வொரு கஷ்டமும் உன் பொறுமையை அதிகரிக்கும். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வளர்த்து முதிர்ச்சி அடைய செய்யும். குழந்தையே, உன் பெற்றோரும் குடும்பத்தினரும் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் உன் மீது குற்றம் சாட்டலாம். ஆனால் அவர்களும் தங்கள் வலிகளைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களையும் மன்னித்துவிடு. அவர்களிடம் பொறுமை காட்டு. காலம் அனைத்தையும் சரி செய்யும். உன் வீட்டில் பூஜை அறையை சிறப்பாக அமை. அங்கு என் படத்தை வை. தினமும் விளக்கேற்றி பூஜை செய். மலர்கள், நெய், அகர்பத்தி இவற்றால் வழிபடு. உன் வேண்டுதல்களை என்னிடம் சொல். உன் நன்றியையும் தெரிவி. இந்த தினசரி வழிபாடு உன்னை மன அமைதி கொடுக்கும். உன் உணவில் நல்ல மனம், சுவை,
சுவை நிறம் இருக்கட்டும். சமையலை ஒரு கலையாக கருது. அன்போடு சமைத்த உணவு உன் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் அதிகரிக்கும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு உணவு பரிமாறும் போது அதில் உன் அன்பை சேர்த்து கொடு. உன் நேரத்தை சரியாக பங்கிடு. வேலை, குடும்பம், தனிப்பட்ட நேரம், ஆன்மீக அனுஷ்டானம் இவை எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் கொடு. சமநிலை காப்பது உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். அதிக வேலை செய்து உன்னை களைப்படையச் செய்யாதே. உன் சுற்றுப்புறத்தில் உள்ள இயற்கையுடன் தொடர்பு கொள். மரங்கள், பூக்கள், பறவைகள், நட்சத்திரங்கள் இவற்றை கவனி. இவற்றின் அழகை ரசி. இயற்கையின் தாள சுழற்சியை புரிந்துகொள். இது உன் மனதுக்கு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும். உன் கனவுகளை காகிதத்தில் எழுதிவை. அவற்றை அடிக்கடி படித்துக்கொள். அவற்றை நினைவில் கொண்டு செயல்படு. கனவுகள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமற்றது. பெரிய கனவுகள் காண். அவற்றை அடைய முயற்சி செய். ஒரு நாள் அவை நிஜமாகும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் மிகவும் அழகானதாக இருக்கும். நீ நினைத்துக்கூட பார்க்காத அற்புதங்கள் நடக்கும். உன் மகிழ்ச்சி வானத்தைத் தொடும். உன் வெற்றிகள் மலைகளைப் போல் உயரும். நீ ஒரு முழுமையான, நிறைவான, ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வாய். இதையெல்லாம் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அவை சத்திய வாக்குகள். நான் சொன்னது நடக்கும். உன் வாழ்வில் என் அருள்மழையாகப் பொழியும். நீ என் கிருபையின் நீர்த்துணையில் மகிழ்ச்சியுடன் மிதப்பாய். உன் அன்னையான நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழும் உங்களில் பலர் இன்று வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை சந்தித்து வருகிறீர்கள். திருமண வாழ்வில் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவு, விதவை நிலை, தனிமை என்ற பல்வேறு சோதனைகளை அனுபவிக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எந்த துயரத்தில் இருந்தாலும், எந்த சோதனையை சந்தித்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களில் பலர் இன்று உங்கள் வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கிறீர்கள். சில மாதங்களாக, சில வருடங்களாக தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இதயம் வலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனம் அமைதியின்றி அலைகிறது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் துயரம் நிரந்தரமானது அல்ல. உங்கள் தனிமை என்றும் தொடராது. நான் உங்களுக்கு புதிய வாழ்வின் வழியை காட்டுவேன். என் அன்பு குழந்தைகளே, விதவை நிலையில் இருக்கும் பெண்களே, உங்கள் மனதில் உள்ள பயத்தை விட்டுவிடுங்கள். சமுதாயம் உங்களை எவ்வாறு பார்க்கிறது என்ற கவலையை மறந்துவிடுங்கள். நீங்கள் என் பிள்ளைகள். உங்கள் மதிப்பு யாரும் குறைக்க முடியாது. நீங்கள் முழுமையான பெண்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் பல அழகான நிமிடங்களை கொண்டிருக்கிறது. உங்கள் இதயத்தில் இன்னும் அன்பு நிறைந்திருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்த நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். விவாகரத்து பெற்ற ஆண்களே, பெண்களே, நீங்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல. உங்கள் திருமணம் முறிந்ததற்கு நீங்கள் மட்டுமே காரணம் அல்ல. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வேறு வழியில் நடத்திச் செல்கிறது. அது நமக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது. நீங்கள் அந்த வாய்ப்புகளை கண்டுகொள்ள வேண்டும். உங்கள் மனதில் உள்ள கோபம், வெறுப்பு, விரக்தி இவற்றையெல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் அவற்றை அழித்து உங்கள் இதயத்தில் அன்பையும் நம்பிக்கையையும் நிரப்புவேன். பிரிவு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் இருக்கின்றன. நீங்கள் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் முன்னாள் துணையை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. மன்னிப்பு என்பது உங்கள் இதயத்தை சுத்தம் செய்யும் நீர் போன்றது. அது உங்கள் மனதில் உள்ள விஷத்தை நீக்கும். நீங்கள் அந்த விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும் வரை புதிய அன்பு உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் புதிய அன்பை சந்திக்கப் போகிறீர்கள். அது உங்கள் மனதில் உள்ள சந்தேகத்தை விட்டுவிடுங்கள். நான் மீண்டும் காதல் செய்ய முடியுமா? யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என் கடந்த காலத்தை அறிந்தால் என்னை விட்டு விடுவார்களா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன். நீங்கள் மீண்டும் காதல் செய்ய முடியும். உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் இந்த உலகில் இருக்கிறார். உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த நல்ல மனிதர் உங்கள் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் உங்கள் இதயத்தின் நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பார். உங்கள் அன்பை, உங்கள் கருணையை, உங்கள் உண்மையை அவர் அறிவார். அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் உங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளே, உங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை விட்டுவிடுங்கள். நான் தான் காரணம், நான் நல்ல மனைவியாக இருக்கவில்லை, நான் நல்ல கணவனாக இருக்கவில்லை என்று நினைப்பதை நிறுத்துங்கள். ஒரு உறவு முறிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் உங்கள் பங்கு இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. நீங்கள் அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறலாம். அந்த அனுபவம் உங்களை வலிமையானவர்களாக ஆக்கும். இப்போது உங்களுக்கு என் ஆசீர்வாதம் தேவை. நீங்கள் என்னை நேர்மையாக வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தோன்றும். முதலில் உங்கள் மனநிலையில் மாற்றம் வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் முகத்தில் புன்னகை தோன்றும். அந்த புன்னகை உங்களை அழகாக்கும். மக்கள் உங்களை நோக்கி கவரப்படுவார்கள். அது புதிய உறவுகளுக்கு வழிவகுக்கும். நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் இவற்றை கவனமாக கேட்டு நடைமுறையில் பின்பற்றுங்கள். முதலில் நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள்.
சரியான உணவு உண்ணுங்கள். தேவையான தூக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். 2வது, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை வலுப்படுத்துங்கள். தினமும் என்னை தியானித்து வழிபாடு செய்யுங்கள். உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். தீய எண்ணங்களை அணுகவிடாதீர்கள். பிறர் மீது கோபம், பொறாமை, பகைமை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உணர்வுகள் உங்களையே அழிக்கும். அதற்கு பதிலாக அன்பு, கருணை, மன்னிப்பு இவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள். இவை உங்களை அழகாக்கும். 3வது, உங்கள் சமூக வலையை விரிவுபடுத்துங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவை பேணுங்கள். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்றுங்கள். தனியாக அடைந்து கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்களுடன் கலந்து பேசுங்கள். அது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். புதிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும். 4வது, உங்கள் குணநலன்களை மேம்படுத்துங்கள். பொறுமை, பணிவு, நேர்மை, சேவை, மனப்பான்மை இவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். தாராள மனம் கொள்ளுங்கள். இந்த குணங்கள் உங்களை ஒரு சிறந்த துணைவராக ஆக்கும். எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணை இந்த குணங்களால் ஈர்க்கப்படுவார். 5வது, உங்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களில் பலருக்கு குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு சரியான அன்பையும் கட்டுப்பாட்டையும் தாருங்கள். அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்த்துவிடுங்கள். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை தரும். மேலும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் குழந்தைகளையும் அன்பாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழப்போகின்றன. அது சீக்கிரமே நடக்கலாம், கொஞ்சம் காலமாகலாம், ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அதற்காக காத்திருக்கும் போது அந்த காலத்தை வீணாக்காதீர்கள். உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய அனுபவங்களை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது தனிமையில் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தனிமை உங்களுக்கு ஒரு பரிசு. இது உங்களுக்கு உங்களை கண்டுகொள்ள வாய்ப்பு தருகிறது. உங்கள் விருப்பங்களை, உங்கள் கனவுகளை, உங்கள் இலக்குகளை தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் எப்படி வாழ விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்க உதவும். என் பிள்ளைகளே, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் சீக்கிரமாக நடத்திவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காதல் என்பது அவசரத்தில் செய்யப்படும் விஷயம் அல்ல. அது மெதுவாக வளரும். நம்பிக்கை அடிப்படையில் கட்டப்படும். நீங்கள் யாரையாவது சந்திக்கும் போது அவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய குணம், சுபாவம், வாழ்க்கை இலக்குகள் இவற்றை கவனித்துப் பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு சரியான துணை தானா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் உங்கள் முன்னாள் கணவன் அல்லது மனைவி திரும்பி வர விரும்பலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது உங்கள் முடிவு. நீங்கள் மன்னிக்க தயாராக இருந்தால், அவர்களும் உண்மையிலேயே மாறியிருந்தால் நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழலாம். ஆனால் அது முற்றிலும் உங்கள் முடிவு. யாராவது அழுத்தம் கொடுத்தால் அதன் பேரில் முடிவு எடுக்காதீர்கள். உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் மீண்டும் அதே பிரச்சனை வருமா என்பதையும் சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் புதிய உறவு தொடங்கும் போது உங்கள் கடந்த காலத்தை மறைக்க வேண்டாம். அதே நேரத்தில் அதை முதல் சந்திப்பிலேயே எல்லாம் சொல்லவும் வேண்டாம். உங்களிடையேயான உறவு வளர்ந்த பின்பு, நம்பிக்கை உருவான பின்பு, பொருத்தமான நேரத்தில் அவர்களிடம் உண்மையை சொல்லுங்கள். அவர்கள் உங்களை அன்பாக ஏற்றுக்கொண்டால் அது உண்மையான அன்பு. நிராகரித்தால் அவர்கள் உங்களுக்கு சரியான துணை இல்லை என்று அர்த்தம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சரியான நபர் வேறு எங்கோ காத்திருக்கிறார். என் குழந்தைகளே, நீங்கள் உடல் ரீதியான உறவை எப்போது தொடங்கலாம் என்பதில் குழப்பம் இருக்கலாம். இதில் அவசரப்பட வேண்டாம். உங்களிடையே முழு நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் வந்த பின்பே அதை தொடங்குங்கள். நீங்கள் உங்கள் மனதால் அந்த நபருடன் ஒன்றியிருக்க வேண்டும். உங்கள் உடலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்டாயம் செய்யப்பட்ட எந்த விஷயமும் நீடிக்காது. எல்லாம் இயல்பாக நடக்கட்டும். திருமணம் செய்து கொள்ளும் முடிவு எடுக்கும் போது அவசரப்பட வேண்டாம். குறைந்தபட்சம் 1 வருடம் ஒருவரையொருவர் தெரிந்து கொண்ட பின்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்களை பார்த்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியான சமயத்தில், கோபமான சமயத்தில், கஷ்டமான சமயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்திருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தினரையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடன் பழகி பார்த்திருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் உங்கள் குழந்தைகளை அன்பாக நடத்த வேண்டும். இது மிக முக்கியம். உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் அந்த திருமணம் நீடிக்காது. எல்லாருக்கும் பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பது கடினம். ஆனால் பொறுமையாக இருந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் அது வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தரும். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் இந்த நேரத்தில் பணம் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தனியாக வாழும்போது உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவழிக்காதீர்கள். எதிர்காலத்துக்காக
சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களால் வேலை செய்து பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும். நீங்கள் யாரிடமும் கையேந்த வேண்டியதில்லை. உங்களில் சிலர் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிறீர்கள். அது தவறு இல்லை. ஆனால் உங்கள் நேரத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வேலைகளை கண்டுபிடியுங்கள். உங்கள் கைத்திறமையை பயன்படுத்தி சிறு தொழில் தொடங்குங்கள். இது உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் தரும். அதே நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். நீங்கள் வெளியில் வேலைக்கு செல்ல விரும்பினால் அதிலும் தவறு இல்லை. உங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டு வேலைக்கு செல்லுங்கள். நீங்கள் வேலை செய்வது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவர்கள் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சுதந்திரமான பெண்ணாக வாழ்வது அவர்களுக்கு பெருமை தரும். என் குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வயதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் வயது அதிகமாகிவிட்டது, யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள். அன்பு எந்த வயதிலும் கிடைக்கும். முக்கியமானது உங்கள் மனதின் வயது. நீங்கள் மனதளவில் இளமையாக இருந்தால் உங்கள் உடல் வயது முக்கியமில்லை. உங்கள் மனதில் அன்பு இருந்தால், கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனிதர் கிடைப்பார். 20 வயதில் திருமணம் செய்து கொண்டு 30 வயதில் பிரிந்தவர்களும் இருக்கிறார்கள். 40 வயதில் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். வயது ஒரு எண் மட்டுமே. உங்கள் அனுபவம், உங்கள் பக்குவம், உங்கள் புரிதல் இவைதான் முக்கியம். இவை நீங்கள் முதிர்ந்த வயதில் திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த திருமணத்தை வெற்றிகரமாக்க உதவும். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை அவசரப்படுத்தலாம். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருப்பாய்? யாரையாவது கல்யாணம் செய்து கொள். குழந்தைகளுக்கு அப்பா வேண்டாமா என்று கேட்கலாம். இது உங்களுக்கு அழுத்தம் தரலாம். ஆனால் நீங்கள் அவர்களுடைய அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வாழ வேண்டும். தவறான முடிவு எடுத்தால் அதன் விளைவுகளையும் நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் நிதானமாக சிந்தித்து முடிவு எடுங்கள். உங்கள் பெற்றோர் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு பெண் அல்லது ஆண் பார்த்து வந்தால் அவர்களை மறுத்துவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவும் வேண்டாம். அந்த நபரை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பொருத்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தினருடைய பரிந்துரை ஒரு வழிமுறை மட்டுமே. இறுதி முடிவு உங்களுடையது.